அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்க போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபர ஆண்டு பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரியுதுங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுபகாரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன் உதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சிம்மம் பராபவ ஆண்டு சிம்ம ராசியினுடைய புத்தாண்டு பலன்கள். ஆக சிம்ம ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானம், 9ஆம் இடம் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் பாதகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். ஆக ஒரு பாதகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றால் அவ்வளவு ஒரு சிறந்த பலன்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஜோதிட சாஸ்திரத்திலே பாதகாதிபதி எங்கே இருந்தாலும் சரி, பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, அது பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தாது. இது மாற்று கருத்தே இல்லை. அப்ப உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தும். பெயருக்கும் புகழுக்கும் பங்கத்தை ஏற்படுத்தும்.
மனவேதனை ஏற்படுத்தும், தேவையில்லாத அவமானம் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கின்றது. அதே நேரத்தில் மேலும் நல்லா கவனிக்கணும், நீங்க ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். இது ஒரு பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்தில் ஒரு வலிமை, அதாவது ஒரு கெட்டவன் வழுக்கக்கூடாது. ஒரு கெட்டவன் வலுத்து விட்டால் பாதகஸ்தானத்தில் கெட்ட ஸ்தானத்தில் வலிமையாக கிரகம் ஏற்பட்டால் நமக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மேலும் நல்லா கவனிக்கணும். ஒரு 3க்குரிய சுக்கிரன் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-8க்குரியவன் சுக்கிரன் மாரகாதிபதி ஆகிறார். அப்ப பாதகாதிபதி மாரகாதிபதி, அப்ப இரண்டும் சேர்ந்து பொதுவாகவே சூரியனோடு சுக்கிரன் சேருவது ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படும், ஒரு விதத்தில் தீமைகள் ஏற்படும். அப்ப சூரியன் 3-8க்குரியவர். இப்போ 3-8க்குரியவன் மாரகாதிபதியாகி அவனும் சூரியனோடு சேரும் பொழுது நமக்கு ஒரு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்திற்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். புரிஞ்சுறீங்களா? ஆக இப்படி ஒரு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்கவலைகள், மற்றவர்களால் இடையூறுகள், இடைஞ்சல்கள், ஒரு புகழுக்கு பங்கம், அவமானம் இதெல்லாம் சந்தித்தாலும் அடுத்து சிம்மம் தான் ராஜா தான். சிம்மம் ஒரு கம்பீரம், ஒரு ராஜநடை என்பதுக்கு போல ஒரு மிகப்பெரிய யோகமும் காத்து கொண்டிருக்கிறது. அது என்ன யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சிம்மத்திற்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் போய் 9, அதை நல்லா கவனிக்கணும், 6ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல உட்கார்றார். 8ஆம் இடம் குருவின் வீட்டில் உட்கார்றார். அப்ப குருவின் வீட்டில் உட்காரும் போது இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு பெரும் பதவி, பெரும் யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்துக்கு வருகிறார், உச்சம் பெறுகிறார். 12ஆம் இடத்துக்கு கனவு, சொத்துக்கள், கனவு நனவாவது என்று, அதாவது விபரீத ராஜயோகம், சற்றும் எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்பது 6ஆம் அதிபதி சனி 8ஆம் இடத்தில் இருப்பது. அது எப்படி எந்த காலங்கள் ஏற்படும் அப்படின்னா, மே 26க்கு அப்புறம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் பற்றி சாதாரண நினைக்காதீங்க, ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். 12ஆம் இடம் பெரும் பதவி, பெரும் சொத்து சுகங்கள், வாகன யோகங்கள் என்று அரசியல் மிகப்பெரிய பதவி என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களை தரக்கூடியது இந்த 12ஆம் இடம். உங்கள் கனவெல்லாம் நனவாவது இந்த 12ஆம் இடம் தான், அது மறந்துடாதீங்க. ஏன்னா ஐயன சயன போக சுகம், தூங்கிக்கிட்டே கனவு காண்றதெல்லாம் நமக்கு ஜெயிக்க முடியுமா? தூங்கிட்டே ஜெயிக்க முடியுமா? இதில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம் தான். இதில் வெற்றி அடைய முடியுமா? இந்த பிசினஸ்ல வெற்றி அடையலாமா? இந்த இதில் வெற்றி அடைய முடியுமா? தேர்தலில் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு கனவு காண்ற இடம். அந்த இடத்தில் குரு பகவான் வரும்போது மிகப்பெரிய சாதனைக்குரிய மனிதனாக விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார். விபரீத ராஜயோகம் அதுல ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியாகி 12ஆம் இடத்துக்கு வரும்போது விபரீத ராஜயோகம். அப்ப 2 விபரீத ராஜயோகம் வேலை செய்ய போகுது. ஒரு ஜாதகத்தில் 2 விபரீத ராஜயோகங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஆவார்கள். இது ஒரு பொற்காலமாக அவங்களுக்கு மாஞ்சிடும். 100% சிம்ம ராசிக்கு சில பாதிப்புகள் இருந்தாலும், அதாவது அஷ்டமத்து சனி அப்படின்ற ஒரு பாதிப்பு இருந்தாலும், சிம்மம் ஒரு ராஜா தான், ஒரு கம்பீரம் தான் என்பது போல கால கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். அதுல மாற்று கருத்தே இல்லை. மிகப்பெரிய வெற்றியாளராக உறுதியாக இந்த பராபவ ஆண்டில் மிகப்பெரிய சாதனைக்குரியவர்களாக சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய தொழில்களாக செய்வாங்க. மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், மிகப்பெரிய அரசியல் பதவி, மிகப்பெரிய தொழில்கள், மிகப்பெரிய பெட்ரோல் பல்கு, புரிஞ்சுங்களா, மிகப்பெரிய கட்டிடங்கள், இப்படி பெரிய 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 பிரம்மாண்டமான கட்டிட தொழில்களை பண்ணுவாங்க. பிரம்மாண்டமான பதவியில் சாதனை பண்ணுவாங்க. ஆக உலக சாதனை செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பராபவ ஆண்டில் பரவசப்படக்கூடிய, ஆனந்தப்படக்கூடிய அனைத்து யோகங்களும் நிச்சயமாக புகழ் பெறும் யோகமாக உறுதி அமையும். இது உங்க தனிப்பட்ட ஜாதத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா அஷ்டமத்து நடைபெறுவதால் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக திரும்பவும் சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், 100க்கு 100. அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க செய்ய வேண்டிய கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் சந்தேகம் இருந்தா, புரிஞ்சுட்டீங்களா?